மங்களா. இவள் பெரிய இடத்து பெண், கமலி அக்கா போல. மிசோனாக்களில் கமலி அக்கா ஆன்மாவின் சேர்க்கைக்கு சுழி போட என்னைத்தான் அழைப்பார்கள். ஒரு மிசோனாவில் உள்ள பூமியில் முதல் ஆண் பெண் என்று உருவாக்கப்படுகிறார்களோ அவர்களின் இணைப்பை முதலில் சொர்க்காவில் எழுத என்னைத்தான் அழைப்பார்கள். இப்படி செல்ல பெண்ணான எனக்கு நிரந்தர இடம், நிரந்தர பூமி எதுவுமே இல்லை. காரணம், ஒரே நேரத்தில் வாயு மண்டலம் ஏதோ ஒரு பூமிக்கு பறந்து கொண்டிருக்கையில் எதிரில் மண் மண்டலம் வாயும் பறந்து வந்து கொண்டிருந்தது. புதிதாய் வாடியாவிலிருந்து அனுப்பப்பட்ட நான் வாயு மண்டல எல்லையில் சிக்கி தூக்கி வீசப்பட்டு மண் மண்டலத்தில் அடிபட்டு வானிலேயே முதலாய் ஒரு தாவர வகை உடல் பெற்றேன். இது எப்போதோ 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் கொடிய நிகழ்ச்சி. மண் மண்டலமும் வாயு மண்டலமும் சந்தித்துக் கொள்ளுதல் மிகவும் அரிய நிகழ்ச்சி. வானத்தின் உராய்வினால் உண்டாக்கப்பட்ட முதல் அண்டா பெண்மணி நான். இதனால் எனக்கென்று ஓரிடம் இல்லாமல் போயிற்று. நியாயப்படி வானுலக அனாதை நானே. இதனால் என்னை வானின் பெண்மணி என்ற காரணத்தினால் திருமண அக்காக்கள் என்னை முதல் கையெழுத்திட அழைத்து வந்தார்கள். இப்படி என் வாழ்க்கை கோடிக்கணக்கான வருடங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை டொமினிக்கிற்கு ஒரு ஆசை வந்தது. அக்கா, நீ வானுலக தேவதை ஆயிற்றே, நீ பூமியில் பிறந்தால் எப்படி இருப்பாய்? உன் குணம் பண்பு என்ன? சும்மா ஒரு டெஸ்ட் பிட் அடிப்போமா? பிதாவும் ஒன்றும் சொல்லவில்லை. வாடியா வழக்கம் போல் நகனர் என்று பல்லை கடித்தது. இவன் என்னமோ அழிச்சாட்டியம் செய்ய போகிறான் என்று அனுமதி வழங்கவில்லை. டொமினிக் என்னை சம்மதிக்க வழி செய்து விட்டான். நானும் புதிதாக ஏதாவது நடக்கலாம் இல்லையா என்று ஒரு வாடியாவிற்கு எடுத்து சொல்ல, எப்படியோ ஒழியுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். முதலில் ஒரு பெண் வயிற்றில் என்னை அனுப்பி பார்க்க திட்டமிட்டு செயல்படுத்த ஒரு பெண்ணையும் தயார் செய்தான். ஆனால் கருவறைக்குள் என்னை கொடுக்க முடியவில்லை. 100 வருட காலம் அவகாசம் எடுத்து என்னை ஒரு குடுவியிலேயே வைத்திருந்தான் டொமினிக். அதை கண்ட நோவா, அட பாவி, ஏன் இந்த ஆன்மாவை துன்புறுத்துகிறாய்? வேண்டாம், விட்டுவிடு என்று கோபப்பட்டார். டொமினிக் தன் எண்ணத்தை மாற்றினான். தாவர பெண்ணை தாவரமாக மாற்றினால் என்ன? 50 வருட சோதனைக்கு பின் டொமினிக் சிலுக்கியாவிடம் தாவரங்களின் வரைபடம் வாங்கினான். அதை மிகவும் ஜாக்கிரதையாய் குளிர் பிரதேசமான குயின்லேண்டில் விதிக்கச் செய்து என்னை முதலாய் ஒரே ஆன்மாவை 3 தாவரங்களுக்கும் பங்கிட்டு அனுப்பி சோதனை செய்தான். முதலில் 45% ஒரு தாவரத்திற்கும், 30% ஒரு தாவரத்திற்கும், மீதி ஒரு தாவரத்திற்கும் அனுப்பினான். ஆனால் 3ஆம் தாவரம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அது முதல் தாவரத்திற்கு 80%, இரண்டாமிற்கு 20% அனுப்பிவிட்டு கவலையோடு காத்திருந்தான். முதல் தாவரம் சூப்பரோ சூப்பர், இரண்டாமோ வெறும் குணம் மட்டுமே இருந்தது, பண்பு இல்லை. 1 வெற்றிலை, 2 மருதாணி. 2 மசத்த முதல் தாவரத்தை மனிதன் மருந்தாகவே பயன்படுத்தினான். இப்போதுள்ள இறுதி பூமியில் வெற்றிலையின் பயன் 5% தான். 95% தன்மை இழந்து விட்டது. மருதாணியும் கண்கூச வைக்கும் சிகப்பில் ஆரம்பித்து இப்போது 20% தான் உள்ளது. இப்போது இன்னொரு அதிசயம் நடந்தது. வழக்கமாய் ஆன்மா கொடுத்தால் பூமி முடியும் வரை அதில் உறைந்திருப்பதுதானே வழக்கம். ஆனால் என் நிலைமையோ இயல்பு, பண்பு, குணம் ஆகியவற்றை பூமி வைத்துக் கொண்டு ஆன்மாவை துப்பிவிட்டது. ஆக மீண்டும் வானுலக அனாதையான டொமினிக்கிற்கு இன்னொரு ஐடியா. இவர்களை வைத்து ஏன் தாவரங்களிலிருந்து வண்ணங்களை பெறக்கூடாது என்று மீண்டும் என்னிடம் மன்னிப்பு கேட்டு ஆராய்ச்சியில் போட்டு என்னை நோகடித்தான். அதன் பயனாக ஓவியர்கள் போற்றும் வண்ணங்களை செடிகளிலிருந்தே பெரும் மூலப்பொருளை உருவாக்கி பார்த்தார்கள். அது ஒர்க் அவுட் ஆனது. பின் அதை வாடியாக்களுக்கு சமர்ப்பித்தான். ஆனால் என்னை மட்டும் பூமி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனாலும் வேறு எங்கும் செல்லாமல் என் அப்பன்மார்கள் இருக்கும் இந்த பூமியை சுற்றி கொண்டிருக்கிறேன். விண்ணேற்றம் முடிந்ததும் பறந்து விடுவேன். இன்று வரைக்கும் என்னை ஏற்றமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பூமாலை.